அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பாத். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த தேர்தல் ஒரு கொள்கை பாடத்தை நமக்கு தந்திருக்கின்றது. தேர்தல் என்ன கொள்கை பாடம் என்று நீங்கள் கேட்கலாம். பாடம் இருக்கின்றது. அதாவது பொலிட்டிக்கல் செஃபாலஜி, அரசியல் ஆர்வம் சொன்னவர்கள் அந்த கட்சி வந்துடும், இந்த கட்சி வந்துடும், எல்லாமே போயிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். மார்க்க அடிப்படையில் நம்ம சமுதாயத்திலேயே பால் கித்தாப்பு பார்க்குறவங்க இருக்காங்க. அது என்னங்க பால் கித்தாப்புன்னு கேட்கலாம். பால் கித்தாப்பு, மோர் கித்தாப், ஃபல் என்று சொன்னால் நற்சகனம். அதை தமிழில் பாலுன்னு வந்துருச்சு. அவங்க கல்யாணம் முடிக்கிறதா இருந்தாலும் சமுதாயத்தில் உள்ள ஜோதிடர்கள் இருக்காங்க, லெப்பைகள், அவங்கள்ட்ட போய் கேட்குறது, என் பிள்ளைக்கு இந்த நாளில் கல்யாணம் வைக்கலாமா என்ன, அவனும் இதை செய்கிறதுனா ஏதாவது ஒரு இன்னும் நாளில் வைங்க. அப்படி சொன்ன நாளில் அந்த மாப்பிள்ளை இறந்தும் போயிருப்பான். அந்த மாதிரியான அளவில் தான் இவர்கள் இருக்கின்றார்கள். அவங்க என்ன எவனுமே சொல்ல முடிஞ்சதில்லை. இந்த 108 சொன்னாங்கல்ல, இவங்க 108, 118, 108 ஆம்புலன்ஸுங்கிறாங்க, 108 நல்ல 9 கூட்டுப்புள்ளி எண், 9 நல்ல எண் அப்படிங்கிறாங்க, 118 அப்படிங்கிறாங்க. இது இந்த மாதிரி எவனாவது சொல்ல முடிஞ்சா? சொல்ல முடியாது. குல்லா யாலமு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்தில் கைப இல்லல்லாஹ். இந்த வானத்திலேயும் பூமியிலும் யாரும் மறைவான செய்தியை அறிய முடியாது அல்லாஹ்வை தவிர. பாருங்க, கொஞ்சம் தெரிந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அந்த கட்சி ஒவ்வொருத்தரும் நினைக்கிறாங்க, இவங்க கூட்டணி திமுகவில் கூட்டணியில் இருக்கிறவங்கள நாம இவங்களோட தேர்தலுக்கு முந்தி சேர்ந்தமில்லையே அப்படின்னு நினைக்கிறான். பாருங்க, இப்படித்தான் அந்த ரப்புல் ஆலமீன் மறைவான செய்தியை அவனுடைய கையில் வைத்திருக்கிறார். இது ஒரு விஷயம். அடுத்து இன்னொரு பாடம் என்னவென்றால், இந்த தேர்தல் இதில் யாரு அதிக எண்ணிக்கை பெறுகின்றார்களோ அவர்கள் தான் கட்சி என்று சொன்னால் அதிக இடத்தை யார் பிடிக்கின்றாரோ அவங்க தான் ஆட்சி அமைக்க முடியும். ஒரு ஓட்டில் ஜெயித்திருக்கிறான் நிலைமை இருக்கின்ற. இப்போ இந்த ஜனநாயகத்தினுடைய அந்த தேர்வு முறையில் பல கோளாறுகள் இருக்கலாம். ஆனால் அதில் ஓரளவுக்கு ஒரு பாதுகாப்பானது ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன், விகிதாச்சார பிரதிநிதித்துவம். இது என்ன கேட்டால், இது அந்தந்த விகிதாச்சாரத்துக்கு தக்க மக்களுக்கு ஆட்சி பொறுப்பில் பங்கு கொடுக்கிறது. இப்போ இந்த தேர்தலில் தவக எடுத்திருக்கிறது 34%, திமுக கூட்டணி எடுத்துக்கிறது ஒரு 17 லட்சம் வாக்குகள் தான் வித்தியாசம். இவங்க கீழே விழுந்தாராங்க, அவங்க ஆட்சியை பிடிக்கிறாங்க. அப்போ உரியவர்களுக்கு உரிய பங்கு கிடைக்கவில்லை. அப்போ இந்த ஒரு சிஸ்டத்துக்கு இந்தியா மாற வேண்டும். நாமும் அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நம்மால் இயன்ற அளவிற்கு இதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் ஒரு 30% இருக்கக்கூடிய பாஜக தான் இன்றைக்கு முஸ்லிம்களை எல்லாம் ஆளக்கூடிய ஒரு நிலைமை. இந்தியாவில் 30% இருக்கக்கூடிய வங்காளத்தில் முஸ்லிம்களை தொடச்சி எடுத்துட்டாப்புல. ரொம்ப கொடுமை. 90,95,000 வாக்காளர்கள் அவர்களுடைய வாக்குரிமையை கேள்விக்குறியாக ஆக்கிட்டாங்க. 28 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்க. அப்ப யார் இவன் எப்படி வர முடிந்தது என்பதற்கு இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அப்ப இந்த மாதிரியான ஒரு நிலையில நம்முடைய சமுதாயத்திற்கும் மார்க்கத்திற்கும் பாதுகாப்பாக ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவம் ஜெர்மனில் இருக்கின்றது, இன்னும் பல நாடுகளில் இருக்கின்றது. அது மாதிரியான ஒரு ஜனநாயக தேர்தல் முறை வந்தால் அவர்களுக்கு உரிய பங்கு கிடைக்கும். அந்த ஒரு நிலையை நாம் அடைவதற்காக வேண்டி மற்ற கட்சிகளும் முயற்சி செய்ய வேண்டும். கருணாநிதி தோத்து போனா உடனே இந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை சொல்வார், ஜெயிச்சுட்டா கண்டுக்கிற மாட்டார். இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்தியாவில் உள்ள அனைத்து எதிர்கட்சிகளும் அதே போன்று இஸ்லாமிய சமுதாயம் சேர்ந்து இதற்கு குரல் கொடுத்தால் அவரவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த விகிதம் கிடைத்து ஆட்சியில் உரிய பங்கு கிடைக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோமாக. ஆஃபிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹ்